இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 65வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆழம் என்ன? வார்த்தையின் அர்த்தம் என்ன? சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா யாரை அழைத்து தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மட்டுமே நன்மையால் திருப்தி ஆவார்கள். இது ஒரு பெரிய ரகசியம். எல்லாருக்கும் அவர் நன்மை கொடுக்க மாட்டார். எல்லாரும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு அழைக்கப்பட்டவன் யார்? அழைப்பில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, அழைப்புக்காகவோ தெரிந்து கொள்ளுதலுக்காகவோ நாம் காத்திருப்பதில்லை. திடீரென்று கற்பத்தின் கனிகள் வளர்ந்து வரும் நிலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். 9 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்கு வகுப்புகள் ஆரம்பமாகும். அதற்கு முன்பாக அசம்பிளி என்று சொல்லுவார்கள். ஆனால் தாய் தகப்பன் ஏதாவது பிள்ளையை 9 மணிக்கு அனுப்புகிற பிள்ளைகள் தாய் தகப்பன் உண்டா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த பிள்ளை 9 மணிக்கு முன்னாக பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பன் விரும்புகிறார்கள். இதனால் என்ன பலன்? படிச்சு என்னங்க வேலை? என்ன யூஸ்? எனக்கு தெரிஞ்சு அறிவு மட்டும்தான் பலன், வேற இல்லை. இதுக்கே பிள்ளையினுடைய 3.5 வயசிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு போகிற பிள்ளைகளை அரை மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடியே அவர்களை உந்தி தள்ளி அனுப்புகிறாய். இதுபோல ஒரு மருத்துவமனைக்கு கடந்து போனால் மருத்துவர் 10 மணிக்கு வருகிறார் என்று சொன்னால் 9 மணிக்கே போய் சீட்டெடுத்து விட்டு காத்திருக்கிற கூட்டம் நீங்கள். அப்படிப்பட்ட கூட்டமாகிய நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? இங்கிருந்து வெளியூருக்கு கடந்து போக வேண்டுமானால் வாகனத்திலே கடந்து போக வேண்டும். சாயங்காலம் 5 மணிக்கு புகைவண்டி வருகிறது என்று சொன்னால் 4 மணிக்கு புகைவண்டி நிலையத்திற்கு கடந்து போய் காத்திருக்கிற பழக்கம் இருக்கிற தெருவில் ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி காத்து காத்து கிடக்கும். ஆனா தேவ சமூகத்தில் மட்டும் ஸ்தோத்திர பகுதிக்கு வரமாட்டேன், பாடல் பகுதிக்கு வரமாட்டேன், பிரசங்க பகுதிக்குத்தான் வருவேன். நீ எல்லாம் அழைக்கப்பட்டவனா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவனா? தேவனை அறிகிற அறிவுக்குள் கடந்து வராத நீ ஒரு நாளும் தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்ல. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நமக்கு. நான் கழிந்த நாட்களிலே அதை பற்றி வாட்ஸ்அப் செய்தியிலே
நான் என் தேவனை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு என் தேவன் என்னை கனப்படுத்துவார். நான் எந்த அளவுக்கு என் தேவனை விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு என் தேவன் என்னை விரும்புவார். நீ உதாசீனப்படுத்தின பிறகு அவர் உன்னை எஜமானாய் தூக்கி வைத்திருப்பாரா என்று கேட்டால் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, ஆமென், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளல. இஸ்ரவேல் என்னும் யாக்கோபுடைய சந்ததியை மட்டும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கோத்திரங்கள் நிறைய இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்தி கோத்திரங்கள். ஆனா தேவன் வாசம் பண்ணுகிறதற்கு எல்லா கோத்திரத்தையும் எடுக்கலையே, என்ன காரணம்? அப்புறம் இங்க நிறைய பேர் வரலாம், தேவனை பார்க்கறதுக்கு வரலாம், தேவ சத்தம் கேட்க வரலாம், தேவ சித்தம் என்னவென்று அறிய வரலாம். ஆனால் எல்லாரும் தேவனுடையவர்கள் அல்ல. எல்லாரையும் தேவன் அழைக்கவில்லை, எல்லாரையும் தேவன் வேர்திரிக்கவில்லை, எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இதை முதல்ல புரியணும். அதனால தான் அவர் சொல்றார், நான் யாக்கோபின் சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நீ யாக்கோபுடைய சந்ததியா வந்துட்டியா? யாக்கோபுடைய சந்ததியில் வரணும்னா முதல்ல நீ திருடனா இருக்கணும், ஒரு ஏமாற்றுக்காரனா இருக்கணும், ஒரு பாவியா இருக்கணும். ஆனா பாவத்தை எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி தேவனை சந்திக்க நீ கடந்து வரும்போது அவர் உன்னை இஸ்ரவேல் என்று சொல்லணும். உன்னிடத்தில் ஒரு மனமாற்றம் இல்லாமல் நீ அவருடைய பிள்ளையாய் வாழ முடியாது. உனக்கு செம்மையாய் தோன்றுகிறதை நீ சரி என்று சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது ஒன்று இருக்கு, அதனுடைய முடிவு உனக்கு மரணம். அதை நீ புரியணும். அது என்ன பேசினாலும் சரி, இது தேவ சித்தமா, இது தேவ சமூகத்தில் சரியா யோசிக்கிறோமான்னு கேட்டால் இல்லையே. நமக்கு தோணுவதை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நீ யாக்கோபுடைய சந்ததி இல்லை. அப்படியானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் அல்ல. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும், ஆமென், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப யேசுவ மெசியாவுடைய நாமத்தை தரிச்சவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை பேரை அதில் தெரிந்து கொள்ள போகிறார்? இதை மாற்ற சபைக்காரங்க சொல்லுவாங்க, திருத்துவக்காரன் சொல்லுவான் நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நம்ம தான் அழைக்கப்பட்டவன். இயேசு நாமக்காரன் சொல்லுவான் நம்ம தான் அழைக்கப்பட்டவன், நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யெகோவா சபைக்காரன் சொல்லுவான், யெகோவா சாட்சிக்காரன் சொல்லுவான் நம்ம தான் அழைக்கப்பட்டவன், நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உண்மை என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க யாருக்குமே அவருடைய பெயர் தெரியாது, இறைவன் யாருன்னு தெரியவே தெரியாது. நான் கழிந்த நாளில் ஒரு சகோதரர்கிட்ட, அதாவது சாமியாருக்கு படிச்சுட்டு இருக்கிறார் அவர், அப்போ அவர்கிட்ட பேசுகிறேன், ஃபோனில் பேசுகிற நேரம் சொன்னேன், நீ படிக்கிறது யாரை தெரியுமா? சூரிய கடவுளை பற்றி படித்து கொண்டிருக்கிறாய். அங்கிள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாப்புல, உண்மைதான் சொல்கிறேன், நீ சூரிய கடவுளை பற்றி படிச்சுட்டு இருக்கிற, உனக்கு ஏன் கடவுளை பற்றி உனக்கு தெரியாது. ஏன்னா ரோமர்களுடைய பண்டமெண்டு சூரிய கடவுள். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் இருக்கிற அத்தனை பேரும் சூரிய கடவுளுக்குள்ளாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் வேதத்தின் கடவுளாகிய யெகோவா மேசியாவுக்குள் இல்லை. ஏன்னா அத்தனை கிறிஸ்தவன் எங்கிருந்து வரான்? ரோமன் கத்தோலிக்கத்துக்குள்ள இருந்து வருகிறான். இங்க இருக்கிற சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற பெந்தகோஸ்தியா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற சால்வேஷன் ஆர்மியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தாய் சபையாகிய ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள், அந்த உபதேசத்திலிருந்து வந்தவர்கள். ஏன்னா அவனே சொல்றான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற உபதேசத்தை நாங்கள் தான் உருவாக்கினோம். எங்களால் உருவாக்கப்பட்டதை தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தைக்காரர்கள், சிஎஸ்ஐக்காரர்கள் இன்றைக்கு அதன்படி நடக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள். இதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்ப ரோமன் கத்தோலிக்க மார்க்கம்
சூரிய பகவானிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவருடைய தேவன் சூரியன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த சூரிய கடவுளுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் இல்லை? சூரியனுக்கு இங்கிலீஷில் என்னம்மா ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த சன்னுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? ஓ ரைட் ரைட், அப்படி தான் சொல்லுவாங்க, ரைட். இது அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். நான் சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்தேன். முதல் வத்திக்கான் சங்கத்துக்குள்ளால போற நேரத்தில் 2 கடவுள் கொள்கை. அங்க பரிசுத்த ஆவியாகிய கடவுள் இல்லை. இரண்டாவது வத்திக்கான் சங்கம் சுமார் 50-60 வருஷத்துக்கு பிறகு வருது. அந்த வத்திக்கான் சங்கத்தில் 3வது கடவுளாகிய பரிசுத்த ஆவியை இணைச்சிக்கிட்டாங்க. இப்போதான் 3 கடவுள். இப்போ இந்த கொள்கையை சீச கரண்ட் இருக்குதா, பெந்தகோஸ்து கரண்ட் இருக்குதா, இங்கே இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் அத்தனை பேர்ட்ட இருக்குதா? அப்போ அவன் பிள்ளை தானே இவன். அப்போ இவன் எந்த கடவுளை கும்பிடுறான்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யாவாகிய தேவனை, யாவாகிய யாசுவா மேசியாவை ஆராதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அவருக்கு வேற எதையோ ஆராதிக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டது யாசுவா தான் எருசலேமில் வந்தார். வந்தவர் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், மேலே போனார். அவரை எனக்கு கும்பிடல. ஆனால் அவருக்கு கதையை நிறைய பேருக்கு சூட்டி இருக்கிறாங்க. இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் ஈசோஸ் என்றும் நிறைய பேருக்கு சூட்டி என்ன செய்யறாங்க? அந்த சூரிய பகவானை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவன் ஒருவனும் சேர்த்துக் கொள்ள மாட்டான். அல்லேலூயா. இதை நம்ம சரியா புரியணும். அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் நான் சொன்னா அவங்களுக்கு ஒத்து வரல. ஆனா இது உனக்கு தான் சொந்தம். அழைக்கப்பட்டவன் நீதான். ஏன்னா அவருடைய சொந்த பேர்ல வந்து உட்கார்ந்திருக்கிற, அந்நிய பேர்ல இல்ல. இந்த பேரையெல்லாம் மொழிபெயர்க்கல. உனக்கு தந்திருக்கிற பேர் ஒரிஜினல் பேர். அந்த பேர்ல ஒன்னு அவர் அவருடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறார். அப்ப நீ அழைக்கப்பட்டவன். ஆனா அழைக்கப்பட்ட நீங்க வேல்யூ இல்லை. என்ன? தெரிந்து கொள்ளப்படணும். அப்பதான் வேல்யூ, நன்மை உண்டாகும். ஆனா சேர்த்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இது இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியாது, பைபிளுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொல்லுவான் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா இந்த பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம் ஒன்று. அது யாரு? காலேப் யோசுவா. அவங்க 2 பேர் தான் கானானுக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் மொத்த ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர். ஆனா சேர்த்துக் கொள்ளப்படியவங்க 2 பேர். இப்படி 3 கூட்டம் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆமென். ஆனா அது கிறிஸ்தவ உலகத்தில் இல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு உண்மையாய் நடக்கிற உங்கள் மத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. இதத்தான் யாசுவா சொல்றது. என்ன சொல்றாரு? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இந்த வீட்டில் நீ கடந்து வந்தேன்னா உனக்கு நன்மை உண்டு. அதுக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பிரைஸ் யாசுவா. இங்க தான் ஒரு சிக்கல் இருக்குது. இங்க அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வந்துட்டான். ஆனா வந்தவன் வஞ்சிக்கப்படுவான். அதுல ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எல்லாரும் இங்க நிலைச்சிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய அற்புதத்தை போல இன்னொரு அற்புதம் இங்க இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை போல இன்னொரு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய கோலை போல இன்னொரு கோல் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு தான் தெரியுமே, மோசே சர்வ வல்லமையுள்ள யாவாகிய
தேவனுடைய சித்தத்தின்படி தன் கோல் மூலமாய் செய்த அதே அற்புதங்களை மந்திரவாதிகளும் செய்தார்கள். எப்படி? அப்ப இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள்கிட்டையும் கேட்பாங்க, இயேசு நாமத்தில் செத்தவனையே எழுப்புறான், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப இயேசுவின் நாமம் பொய்யா அப்படின்னு. அறிவிமிக்க அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த உலகத்தில் வந்தாரே, அவருடைய பெயர் இயேசு இல்லை, அவருடைய பெயர் ஜீசஸ் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து சுமார் 320 வருஷங்கள் ஆகிறது. இந்த 320 வருஷத்தில் தம்புரானை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. பராபரனை கொண்டு, இந்த பைபிள் மூலமாக பராபரனை கொண்டு, பராபரன் என்ற நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. சர்வேஸ்வரன் என்ற நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. சேசு சேசு என்ற நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. மரித்தவன் உயிரோடு வந்தான், நோயாளிகள் குணமானார்கள், பிசாசு பிடித்தவர்கள் சுகமடைந்தார்கள். அப்ப அதை கடவுள்னு சொல்ல வேண்டியதானே. நெக்ஸ்ட், நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவர்களை புறம்பே தள்ளி வைத்திருக்கிற இந்து மத நண்பர்கள் ஒரு மஞ்சள் துணியில் அற்புதம் நடக்கும், ஒரு சிகப்பு துணியில் அற்புதம் நடக்கும், ஒரு வேப்பலையில் அற்புதம் நடக்கும். அற்புதத்தின் பின்னால் போகணும் என்றால் அங்கே போகலாம் அல்லவா? அதற்கு பின்பு நம்முடைய உடன்பிறவா சகோதரர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் கல்லறையில் தோட்டத்தில் இருந்து, கல்லறைக்கு மேலிருந்து மயில் தோகை கொண்டு பிசாசை துரத்துகிறார்கள், அற்புத அடையாளங்கள் செய்கிறார்கள். அங்கே போக வேண்டியதுதானே. அற்புத அடையாளத்தை பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கிரேக்கர்கள் அற்புதத்தை தேடுவார்கள், ஆனால் அற்புத அடையாளம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிந்து போகிற அற்புத அடையாளங்களை பார்த்து இறைவனை தேடுகிற மனித கூட்டம் இன்றைக்கு. நீங்கள் அற்புத அடையாளங்களை பார்க்க வேண்டாம், வேதத்தை பாருங்கள், வேத சத்தத்தை கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் யார் என்று அவர் சொன்னார். நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார் அல்லவா? இப்ப பிதாவை இயேசுன்னு சொல்லு, பிதாவை ஜீசஸ்ன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒருவர் இரண்டு பதவிகள், பிதா என்கின்ற பதவி, குமாரன் என்கின்ற பதவி. இந்த பதவிக்குள்ளாக கடந்து போகிறார் யார் என்று கேட்டால் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவனுடைய ஸ்தானத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தேவனாக இருந்து ஆவியாக இருந்த தேவன் இந்த பூமியில் மனிதனாய் கடந்து வந்தார். அவரை விசுவாசித்து அவரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டில் வந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேல் தேடுகிறதே அடையாளமாய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அடையாத ஒரு சம்பவம், அடைஞ்சிருக்கிற ஒரு சம்பவம் சொல்லி ரெண்டெண்ணம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனம் அடையல, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு ரகசியத்தை இங்க சொல்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எதை அறிந்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிய வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்ன அப்படின்னா எங்க போகணும்? 8வது வசனத்துக்கு போகணும். கனநித்திரின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென், அல்லேலூயா. கனநித்திர ஆவி உன்கிட்ட இருக்கா?
நீ அவருடைய கூட்டம் இல்லை. இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. அழைக்கப்பட்டு தானே வந்திருக்கிறீங்க. அழைக்கப்பட்டவன்கிட்ட ஒரு ஆவி வேலை செய்யுது. அது என்ன ஆவி? கனநித்திரையின் ஆவி. இன்னொரு ஆள் அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி சத்தமா வாசிங்க. கனநித்திரையின் ஆவியையும், ஆமென், காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று ஆமென் எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இப்போ இவ்வளவு பிரச்சனை உனக்கு வந்திருக்குது. எதுக்கு தெரியுமா? நீ அழைக்கப்பட்டவன் இல்லை. அழைக்கப்பட்டவனுக்கு இது கிடைக்கும். இந்த பிரச்சனை இல்லை. அழைக்கப்படலை அப்படின்னா நீயே விசுவாசி, நீ கனநித்திர ஆவியில உட்கார்ந்திருப்ப. ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, தேவ சமூகத்தில் அவருடைய சத்தத்தை அவருடைய பிரசங்கத்தை கேட்டு உணர முடியாது. நித்திரை மயக்கத்தின் ஆவி வரும். இது உறுதி. வித்தியாசம் புரியுங்க. இப்ப சொல்லு, நான் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நான் தான் சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம் சொல்லிட்டு மார்பு தட்டி சொல்லு பார்ப்போம். முடியுமா? இல்ல. ஏன்? உட்கார்ந்திருக்க முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. தடை. காரணம் கனநித்திர ஆவி. நமக்கு இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஏன் எனக்கு கனநித்திர ஆவி அப்படின்னு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். போதுமா? எங்க புருஷனை காத்திருந்த புது பொண்டாட்டி, வேற யாரும் இல்லை. அவர் வந்தா அவர் கூட போகணும். இதான் கான்செப்ட். ஆனா நேரம் ஆகுது, ஆழக்காலன்னு இருந்தே தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்து அவர் ரகசியமா வந்தார், காத்திருந்தவங்களை கூட்டிக் கொண்டு போனார், தூங்கினவர்கள் கைவிடப்பட்டார்கள். அப்ப இந்த நித்திரை மயக்கத்தின் ஆவியில் இருக்கிறவர்கள், நான் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யெகோவாவுடைய நாமத்தில் இருக்கிறேன், என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய வஞ்சக கூட்டங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா? அறிகிற அறிவு முக்கியம். சத்தியத்தை அறி, நீ சத்தியவான் ஆகிறதுக்கு. சும்மா ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் கேட்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ பிரயோஜனம் இருக்கு, கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை, அதன்படி வாழ்றதுனால தான் பிரயோஜனம். இது நீங்க புரியணும். அதனால தான் சொல்றாரு, மணவாட்டிக்கு அந்த கதினா உனக்கு என்ன கதி? மணவாட்டிக்கே நித்திரை மயக்கம். ஏன்னா அவங்க ஆயத்தம் இல்லாமல் வந்தாங்கன்னு பைபிளில் யோசுவா சொல்றார். என்ன ஆயத்தம் இல்லை? பரிசுத்தாவியாகிய ஆயத்தம் அவர்களிடத்தில் இல்லை. பரிசுத்தாவியினுடைய உதவி இல்லாமல் பாவத்தையோ பிசாசையோ பாரம்பரிய கட்டையோ நீ ஜெயிக்க முடியாது. அப்ப நீ யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா அழைச்ச அழைப்பில் இருந்துட்டா கிடைக்காது. அடுத்த ஸ்டெப்புக்கு யாவுடைய சமூகத்தில் யாவுடைய வீட்டில் வந்து நன்மை அனுபவிக்கிறவனாய் நீ மாறணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு யாவுடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. ஏசாயாவுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. யா உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். என்ன புரிஞ்சிச்சு இந்த வசனம்? புரிஞ்சுக்கோ. யார்கிட்ட நித்திரை மயக்கத்தின் ஆவி இருக்குன்னு முதல்ல நீ பார்க்கணும். அது உன்கிட்ட இருக்கா இல்லை உன் வீட்டில் இருக்கா? ஆமீன். ஒருவேளை உங்களுக்கு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு ஜெபம் பண்ண நேரம் தூக்கம் வராமல் இருக்குமா? இந்த கேள்வி இருக்கும்ல. சரி, உனக்கு நல்ல பிடிச்ச ஒரு சினிமா நடிகன் நல்ல ஒரு சண்டை காட்சி அல்லது நல்ல ஒரு குடும்ப காட்சி போட்ட படத்தை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது? இல்லை அந்த சினிமா சீரியல் பார்த்துட்டு இருந்தால் தூக்கம் வர மாட்டேங்குது? ஏன்? அப்ப அதுக்கு கொடுக்கிற கனம் இதுக்கு இல்லை. அதனால்தான் நித்திரை மயக்கத்தின் ஆவி ஒன்றை என்ன செய்யுது? ஆட்கொள்ளுது. அப்ப முதல்ல நீ
தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமாய் வர வேண்டுமானால் நித்திரை மயக்கத்தின் ஆவியை நீ ஜெயிச்சாகணும். அது ஆவி. மரணத்தை அவர் நித்திரைன்னு சொன்னார், நித்திரை மயக்கத்தை அவர் நித்திரைன்னு சொல்லல. நித்திரை மயக்கத்தில் இருந்த அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தூங்குங்க, முடிஞ்சு, உன் சாப்டர் முடிஞ்சு, என்னை பிடிக்கிறதுக்கு வந்துட்டான், இனி நீங்கள் இப்படியே இருங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கவே இல்லை தெரியுமா? உனக்கும் அதே கதி தான். நீ நித்திரை மயக்கத்துக்குள் மயக்கமாக இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியாவுடைய சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய எந்த விடுதலையும், எந்த ஆசீர்வாதமும், எந்த கிருபையும் உன் குடும்பத்திற்கு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? நீ பிசாசுக்குள் மயங்கி இருக்கிற. முதல்ல பிசாசை விட்டு நீ வெளியில வரணும். அதைத்தான் தேவன் சொல்றார். அல்லேலூயா. இப்ப வெளிப்படுத்தல் 17:14 வாசித்தீங்கன்னா தெரியும். அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் பாருங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட போய் இருந்து நாங்க சண்டையா போடுறோம். பிசாசு கூட எங்க சண்டை போட்டோம்? நாங்களும் பிசாசும் மாம மச்சானாவல்ல இருக்கிறோம். அம்பிட்டு உறவு எங்களுக்கும் அவனுக்கும். அவன் சொல்றபடிதான் கேட்போம். ஆட்டுக்குட்டியானவர் சொல்றபடியா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா சொல்லும் அவர் தான் எங்க மணவாளன்னு சொல்லுவோம். ரைசியாசுவா. ஆனா யுத்தம் பண்றவனை தான் சொல்றார், இவன் தான் அழைக்கப்பட்டவன், இவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யுத்தம் பண்ண தெரியுமா? என்ன வச்சு யுத்தம் பண்ற? என்ன இருக்கு உன்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு? அதான் சொல்றார், நித்திரை மயக்கம் தான் உன்கிட்ட இருக்குது. அப்போ யுத்தம் பண்ண முடியாது. அப்போ உன்கிட்ட சாபம், பாவம், பாரம்பரிய கட்டு அத்தனை உன்னிடத்தில் வரும். ஏன்னா உனக்கு தான் சண்டை போட தெரியலையே, யுத்தம் பண்ண தெரியல. இப்போ இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏம்மா உங்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குதுமா. ஆனால் இந்த அம்மா எங்கெங்கெல்லாமோ போயிருக்கிறாங்க சபைக்கு. யாராவது இதை பற்றி சொல்லுவானா? யாராவது இதை பற்றி விடுதலை வாங்கி கொடுத்தானான்னு கேட்டால் இல்லை. கழிஞ்ச வாரம் தலையில் கையை வச்சா மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஏன்? எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் போக மாட்டேங்குது? நான் இந்த வேதத்தின்படி சொல்றதை எவன் கேட்கிறானோ அவனுக்கு விடுதலை உண்டு. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எழுத்தின்படி நான் யாருக்கு என்ன சொல்லுகிறேனோ, எவன் ஒருவன் அதற்கு கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவன் என் யாவாகிய யெகோவா மேசியாவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டில் நன்மை அனுபவிக்கிறவனாயிருப்பான். இதான் நமக்கு வேணும். வேற எங்கேயும் நன்மை இல்லை, அவருடைய வீட்டில் தான் நன்மை. அது அவருடைய சபை. நீங்கள் எந்தெந்த சபைக்கு வேணாலும் போய் பாருங்களேன், இந்த வீட்டை போல் வேறு வீடு இருக்காது. இங்கே கொட்டடிக்கிறோமா கிடையாது, அந்நிய பாஷை பேசி மக்களை பரவசப்படுத்துகிறோமா கிடையாது, உணர்ச்சி வசப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இங்கே தேவனுடைய வல்லமை இருக்கு, தேவனுடைய மகிமை இங்கே இருக்கு. இந்த பலிப்பீடம் வித்தியாசமான பலிப்பீடம். இந்த பலிப்பீடத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நின்று ஒரு காரியத்தை மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, கீழ்ப்படிதலோடு கேட்டால் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ கீழ்ப்படிய மாட்ட, கிடைக்காது. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் நன்மை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நன்மை அனுபவிக்க அவருடைய வீட்டில் எப்படி இருக்கணும், இதான் மேட்ரு. இப்போ வந்துட்டீங்க எல்லாரும், சுற்றி உட்கார்ந்துருக்கிறீங்களா? வந்துட்டீங்க. ஆனால் எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த வீட்டில் நன்மை அனுபவிக்கணும். அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா,
லூக்காவுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 14 வரைக்கும் நாம் வாசிக்கிற போது 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமென். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரன் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போல இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசோபாகம் கொடுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது யாசுவா சொன்ன விஷயம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாசுவா சொன்னார், தன்னுடைய மாம்சீக நாட்களில் இந்த பூமியில் இருந்தபோது அவர் தன்னுடைய ஜனத்தோடு கூட பேசின ஒரு சம்பவம் என்ன? 2 மனுஷர்கள் தேவ சமூகத்தில் கடந்து போகிறார்கள். ஒருவன் தன்னை உயர்த்துகிறான், ஒருவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் தேவன் தாழ்த்தினவனுடைய சத்தத்தை கேட்கிறார், உயர்த்தினவனை புறக்கணிக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்படித்தான், 2 கூட்டமாக தான் இருப்போம். ஒருத்தர் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் அவனை போல இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நல்லா தசோபாகம் கொடுக்குறேன்ப்பா, நல்லா காணிக்க கொடுக்குறேன்ப்பா, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நான் நல்லா உபவாசிக்கிறேன்ப்பா. ஆனால் இன்னொருத்த வந்து சொல்லுவான், ஆண்டவரே, நான் தகுதி இல்லைப்பா, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கே தகுதி இல்லை. இப்படி யாராவது சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, வேதத்தை வாசிக்க தெரியாது, உங்களுடைய சமூகத்தில் நிற்க தெரியாது, ஆனால் நீர் என்னை நிற்க வைத்திருக்கிறீர். இந்த கான்செப்டுக்குள்ள கடந்து போனா சர்வ வல்லமையுள்ளவர் உன் ஜெபத்தை கேட்பார். நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே எதையாவது செய்யப்பா. கிடைக்காது. உன்னுடைய தவற்றை நீ உணரணுமே தவிர அடுத்தவனை பற்றி நீ பேசவே கூடாது. இது கேரளாவில் நான் போன நேரத்தில் ஒரு சம்பவத்தை அறிஞ்சேன். என்ன அப்படின்னா, அங்கே எதிர் ஜெபம்னு ஒரு ஜெபம் உண்டு. அது யார் பதில் கொடுப்பான்னா, தேவன் பதில் கொடுக்க மாட்டார், பிசாசு தான் பதில் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்தவனுக்கு விரோதமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்தவனுக்கு விரோதமாக இருந்து கூட்டம் நடத்துவாங்க, அப்படியெல்லாம் நடக்கும். இல்லை, இங்கே எப்போவுமே நீ உன்னை தாழ்த்தணும். தாழ்த்துறியா? எனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த அனுபவம் இல்லை, என்னை கொண்டு நீர் உபயோகப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், எனக்கு உண்மையிலே பிரசங்கம் பண்ண வராது, சரியாக வராது, கத்துவேன், தொண்டை இருக்கு, நல்லா கத்துவேன், ஆனால் பிரசங்கம் தெரியாது. எங்கள் அப்பா என்னை எடுத்து உபயோகப்படுத்தலைன்னா என்னால் பிரசங்கிக்க முடியாது. நானே கேட்பேன், நானா இப்படியா பிரசங்கம் பண்ணேன், நானா இதை சொன்னேன்? உண்மை சொல்கிறேன், யாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எனக்கே வரும். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் படித்த விதம் வேறு, இன்னைக்கு நடக்கிற விதம் வேறு. அப்போ எனக்கு தெரியல, ஆனால் தேவன் ஏதோ ஒன்று செய்கிறார். அப்போது நீங்கள் இந்த வீட்டில் நன்மை அனுபவிக்க வேண்டுமானால் உங்களை நீங்கள் தாழ்த்தணும். தாழ்த்துறீங்கன்னு கேட்டால் இல்லையே. 2வது பாயிண்ட்டுக்குள் கடந்து போகிற போது மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. போதும். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அவருடைய வீட்டில் நன்மை அனுபவிக்க வேண்டுமானால் முதல்ல சகோதர சிநேகம் இருக்கணும்ன்றார். இருக்கா?
அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நான் பணம் படைத்தவன், அவர் ஏழை. நான் திறமை படைத்தவன், அவர் கோழை. நான் அதிகாரம் படைத்தவன், அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் தானே நம்மகிட்ட இருக்குது. ஒரு ஏழையை நம்மளை மாதிரி நேசிக்கிறோமா? எந்த உதவியும் இல்லாத ஒரு அப்பாவி குடும்பத்தை நம்மை போல் நேசிக்கிற தகுதி யாரிடத்தாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நான் தான் சபையில் பார்த்து கொண்டிருந்தேனே. ஆமீன். உதவாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைத்து தள்ளப்பட்ட குடும்பங்கள் உண்டு. சிலரை இன்றும் வயதுக்கு மூத்தவனை தகுதி இல்லை என்று நினைத்து வாடா போடா என்று அழைக்கிற அழைப்பு உண்டு. சில பிள்ளைகளை மரியாதை கொடுக்காமல் தகுதி இல்லை, பணவசதி இல்லை, படிப்பு இல்லை, தகுதி இல்லை என்று சொல்லி ஏளனமாக பார்க்கிற பார்வை உண்டு. ஏன்? தேவன் உன்னை அப்படி பார்த்தால் சகோதர சிநேகம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்லை. எப்படி தேவன் உன்னை நன்மையால் நிரப்புவார்? அல்லேலூயா. மூணாவது சொல்றார், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஒரு மனமாய் ஆராதிக்கணும்னு சொல்றார். சபையில் வந்தாலே ஒரு மனம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இங்க வந்தாலும் வீட்டு பிரச்சனை இருக்கும். இங்க வந்தாலும் சட்டியை திறந்து வச்சேனா, பெட்டியை திறந்து வச்சேனா, சாப்பாடு எப்படி இருக்குது, இந்த எண்ணம் இங்க வந்தாலும் இருக்குது. என்ன கதை? அதை நம்மளால சாகடிக்க முடியல, தெரியுமா உங்களுக்கு? எண்ண அலைகளை சாகடிக்க முடியாதபடிக்கு அதுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறோம். ஒரு மனம் இல்லை. அடுத்து சொல்றார், எபிரியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவ பயமும் பக்தியோடு வரவேண்டிய வரவும் உன்னிடத்தில் இருக்கணுமா? தேவ பயம் இருக்கா? தேவ பக்தியின் வேஷம் இருக்கு, பயம் இல்லை. நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை என்கின்ற எண்ணம் இருக்கே தவிர பிள்ளையாக இல்லை. எப்படி உனக்கு தேவன் நன்மை செய்வார்? ஒருவேளை அவருடைய வீட்டில் வந்திருக்கலாம், இடம் தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இந்த வீட்டில் உண்மையா இருந்தால் நன்மை உண்டாகும். இந்த வீடு அப்படிப்பட்ட வீடு. இது யாவாகிய யாசுவா மேசியா தங்குகிற கூடாரம். இது ஆசாரிப்பு கூடாரத்திற்கு சமமான கூடாரம். எனக்கு தெரிந்து அன்றைக்கு மேகஸ்தம்பத்தினால் நிறைத்த அதே வல்லமை இன்றைக்கும் இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வர நேரம் கேட்பாங்க, உடனே மேகஸ்தம்பம் அன்னைக்கு தான் இருந்து, இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு புகைக்காடு, அக்கினி என்று சொல்லப்படுகிறது, அது இன்றைக்கு இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு அது அடையாளமாக கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. நம்ம இடத்துல விசுவாசம் இருக்கா? பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் இருக்கா? கிறிஸ்தவன் என்ற போர்வையில் வாழாதீர்கள். வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய கையில் இருக்கிற வேதாகமத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்கின்ற எண்ணம் உருவாக வேண்டும். நான் கீழ்ப்படிவதால் எனக்கு நன்மை உண்டானாலும் சரி, உண்டாகாமல் போனாலும் சரி, நான் இதற்கு கீழ்ப்படிவேன் என்கின்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். இருக்கா? இல்ல, அப்புறம் எப்படி நன்மை அனுபவிக்க முடியும்? அடுத்து சொல்றார், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 16-17 வாசிக்கிற போது, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய யா தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் யாவுடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய யா உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ வெறுங்கையோடு வந்தா தேவன் உன்னை வெறுங்கையோடு தான் அனுப்புவார். இதுதான் வேதம். ஐயோ, இது பழைய ஏற்பாடை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் இணைக்கிறாரு. அப்போ புதிய ஏற்பாடுன்னு சொல்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கிற நேரம் யாசுவா போய் காணிக்கப்பட்டியில் போய் உட்கார்ந்துருந்தாரே. எதுக்கு போய் உட்கார்ந்துருந்தார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மக்கள் அப்படியும் கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. வேதம் சரியாக சொல்லுகிறது. வெறுங்கையோடு கூட வந்தால் அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. காணிக்க கொண்டு வரத்தான் செய்யணும். ஏனென்றால் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கணும். நீ கடன் வாங்கி கொடுக்க சொல்லவில்லை, வட்டிக்கு எடுத்து கொடுக்க சொல்லவில்லை. உனக்கு என்ன கொடுத்தாரோ
அதிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? கொண்டு கொடுக்க வேண்டும். நீ நன்மை அனுபவிக்க வேண்டுமானால். நான் கேட்குறேன், ஆபிரகாம் எப்படிங்க நன்மை அனுபவிச்சான்? உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் நன்மை அனுபவித்தது காரணம் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தில் தசமபாகத்தை கொடுத்தான். மெல்கியதேசேக் முறைமையின்படி யாஷுவா அங்கே போனார். போனபோது அவருடைய கையில் தசமபாகத்தை கொடுத்தான். உடனே சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படி எங்கேயாவது இருக்கா பாஸ்டர்? 23 வாசிச்சா அவர் அங்கே சொல்லுவார். யார் சொல்லுவா? அப்போஸ்தலர்கள் சொல்லல, யாஷுவா சொல்றார். இதையும் செய், அதையும் விட்டு விடாதிரு. வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் ஒத்தலாமிலும் தசமபாகம் கொடுக்கிற நீ இதையும் செய், அதையும் செய்யாம அப்படின்றார். அப்ப வேணும் ரெண்டும், நம்ம அதை விட்டுறோம். அப்ப கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான். ஏன்னா தேவன் சொல்றார், கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவில் கொடுக்கிறாயோ அந்த அளவு உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். கொடுக்காம ஒன்றும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த கொடுக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சகையுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பாவியான மனுஷன், அநியாய வட்டி வாங்கி கொண்டிருந்தவன். ஒரு நாள் யாஷுவா யார் என்கின்ற அறிவு அவனுக்கு வந்தது. ஆனபடியினால் பார்க்கும்படியாய் கடந்து போனான். பார்ப்பதற்காக கடந்து போன போது இவனுடைய சரீர குள்ளத்தினாலும் ஜனக்கூட்டத்தின் மிகுதியினாலும் யாஷுவாவை பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியாதவன் பின்னாக ஓடி ஒரு அத்திமரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான். யாஷுவா தன்னுடைய கூட்டத்தை முடித்துவிட்டு அந்த வழியாக வந்து, சகைவே இறங்கி வா என்று சொன்னார். எங்க இறங்கி வான்னு சொன்னதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ யாஷுவா சகைவை கூப்பிட்டு சகி இறங்கி வந்தவன் சொல்றான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை தரித்திரருக்கு கொடுக்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான், தரித்திரருக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு நாலத்தனையாய் நான் திருப்பி கொடுப்பேன். இவன் எல்லாமே அநியாயமாக வாங்கினா பாவின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப இவன் அதுக்கு பிறகு தின்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமா? யோசித்து பார்த்தானா? இல்லை. ஏன்னா என்னுடைய ஆஸ்தி என் தேவனை சந்திப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து எல்லாவற்றையும் இழந்து அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தான். ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? 5 ரூபா உண்டுன்னா 6 ரூபாயை சேர்க்கறதுக்கு பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். எங்க போகிற நேரம் ஏதாவது கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் யாராலையும் கொண்டு போக முடியாது. கொண்டே போக முடியாதுங்க. எத்தனை ரூபா வேணாலும் சேருங்க, எவ்வளவு ஆஸ்தி வேணாலும் சேருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதல் பணக்காரர் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அம்பானின்னு, நான் சொல்லுவேன் டாட்டான்னு. அந்த மனுஷன் அவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு 60% பணத்தை அனாதைகளுக்கு கொடுத்தார். சம்பாத்தியத்தில் 60% பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட மனுஷன் செத்துட்டாரு. ஏங்க ஒன்றுமே கொண்டு போகல அந்த மனுஷன். அவரோட நீ பணக்காரனாக இருந்து கொண்டா போகிற இல்லை. அப்புறம் எதுக்கு சேர்க்கிறோம்? வாழ தெரியல சேர்க்கிறோம். பிரைஸ் யாஷுவா, இதுதான் உண்மை. தேவனுக்காக வாழுங்க, தேவனுக்காக செய்யுங்க. தேவன் நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். ஒரு நாளும் அவர் கடன் வைக்க மாட்டார். அதனால தான் சொல்றாரு, என் சமூகத்தில் வர நேரம் வெறுங்கையோடு வராத. வந்தால் நான் உன்னை வெறுங்கையோடு தான் அனுப்புவேன். அப்புறம் நீ என்ன வருத்தப்படுத்தக்கூடாது. அதான் அவர் சொல்கிறது கான்செப்ட். பிரைஸ் யாஷுவா, நீ எனக்கு என்ன செய்யறியோ அதை நான் திருப்பி செய்வேன். பிரைஸ் யாஷுவா. அடுத்து சொல்கிறார் பாருங்க, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1:11 வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. போது எனக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாத அண்ணா மலடி எனப்பட்டாள். இவள் தேவ சமூகத்தில் போனால் இவளுக்கு ஒரு வாஞ்சை, எனக்கு பிள்ளை வேண்டும். மலடி என்கின்ற பட்ட பெயர் என்னை விட்டு மாற வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தினுடைய ஊடாய் கடந்து போனாள். இங்கே தான் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். யார் ஆதங்கத்தோடு தேவ சமூகத்தில் வரீங்களோ அவங்க ஒன்று செய்யணும்.
ஏன்னா முதல்ல நான் இந்த அண்ணாளை விட்டுட்டு எப்தாவுக்கு வந்துடுறேன். எப்தா எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இவன் யுத்தத்திற்கு போகிறான். எதிராளிகள் பலசாலிகள், பெரும்படை இருக்கிறது. எப்தா சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தில் யுத்தத்திற்கு போகிறேன். இந்த யுத்தம் எனக்கு பாஸ் ஆனால் நான் திரும்பி வருகிற போது என் வீட்டில் எதை பார்க்கிறேனோ, யாரை இல்லை, எதை பார்க்கிறேனோ அதை உமக்கு கொடுப்பேன். கான்செப்டை கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. பொருத்தனை கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ எப்தா சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து சொல்லணும். அதான் சொல்றாரு, பொருத்தனை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பொருத்தனை பண்ணுப்பா. ஏன்னா நீ பொருத்தனை பண்ணா நான் உனக்கு கொடுத்துருவேன். என்னிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னா நீ பொருத்தனை பண்ணணும். ஆனால் பொருத்தனை பண்ணுறது காலதாமதப்படுத்தக்கூடாது. பொருத்தணும், ரைட். இப்போ எப்தா என்ன செஞ்சிட்டார்? பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டார். போனவனுக்கு என்னாச்சு தெரியுமா? யுத்தத்தில் ஜெயிச்சிட்டான். எதிராளி எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டான். இப்போ சந்தோஷமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர நேரம் அவனுக்கு ஒரே பிள்ளை, பொம்பளை பிள்ளை. ஓடி வந்து அப்பாடு வருது. இவனுக்கு இருதயம் அவ்வளவுதான், நின்றுடுச்சு. ஐயோ, நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு போனேனே, நான் யுத்தத்தில் ஜெயித்து வீட்டுக்கு திரும்பி வருகிற போது நான் எதிர்கொண்டு வருகிறதை தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, ஐயோ இப்ப என் பிள்ளை வந்துருச்சு, நான் என்ன செய்ய? யோசிக்கிறியா? பொருத்தனையில் அவ்வளவு இம்பார்ட்டன் இருக்குது. நமக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப மகள்கிட்ட சொல்றான், மகளே என் மக்களே வந்த, நான் இப்படி இல்லப்பா, என் தேவனிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். அந்த பிள்ளை இவனோட கில்லாடி. இவ்வளவுதானேப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, என்னை நீங்கள் பலி செலுத்தலாம், ஆனால் என் ஃப்ரெண்டுகளுக்கு கூட போயிட்டு மட்டும் வந்துடுறேன்ப்பா. பலிப்பொருள் எப்படி இருக்குது? அவ்வளவு தாக்கத்தோடு இருக்குது பலிப்பொருள். ஆனால் பலி கொடுக்கிறவனுக்கு சந்தேகம், கஷ்டம். யோசித்து பார்த்துக்கோ. பலிமிருகம் தன்னை அர்ப்பணிக்க தயார், ஆனால் பலி செலுத்துகிறவனுக்கோ சந்தேகங்களும் கவலைகளும் துக்கங்களும் நிறைந்து பலி செலுத்த மனமில்லை. இப்ப எப்தா சொல்றான், சரி மக்களே நீ போயிட்டு வா. அனுப்புறான். பிள்ளை போயிட்டு வந்து சொல்லுது, அப்பா நான் வந்து ரெடி ஆயிட்டேன். எப்படி? பலி செலுத்தப்பட்டது. நேர்ந்து கொள்வதை காட்டிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். ஆனால் நேர்ந்து கொண்டு செய்யவில்லை என்று சொன்னால் அது பாவம், அதற்குரிய தண்டனையை கொண்டு வரும். இப்ப எப்தா சரி, இப்ப அண்ணாள்கிட்ட போயிடுவோமா? அண்ணாள் பிள்ளை இல்லாத மலடி, தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். எனக்கு கற்பத்தின் கனி வேணும். எதுக்கு தெரியுமா? மலடி என்கின்ற பெயர் மாற. ஆனா எனக்கு பிள்ளை வேண்டாம். கான்செப்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுடுங்க. நீர் தர்ற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்கணும். எனக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் வேண்டாம். நான் கேட்குறதா எனக்கு கிடைக்கணும். ஏன்னா நான் பொருத்தனை பண்ண வந்திருக்கிறேன். என் பொருத்தனையின்படி காரியம் கரெக்டாக இருக்கணும். எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். அந்த ஆம்பளை பிள்ளைய பால் மறக்க பண்ணுகிற போது நான் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவேன். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு மலடின்ற பேர் மட்டும்தான் மாறணும். என் புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, மூத்த பொண்ணு இன்னொரு பொண்டாட்டிக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லை. ஆனபடினால நான் என்ன செய்யறேன்? வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய கஷ்டம் மாறணும், என்னுடைய அவமதிப்பு மாறணும், எனக்கு விடுதலை வேணும். எங்கள் அப்பா கொடுத்தாருங்க. கொடுத்ததை அண்ணாள் செஞ்சிருக்கலாம். ஐயோ ஒரு பிள்ளை தானே கிடச்சது, அடுத்த பிறகு 2வது பிள்ளை இல்லையே, இந்த பிள்ளைய கொடுக்காம பத்திரமா வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு புருஷனுக்கு கூட தெரியாம முடிவு பண்ணப்பட்டது. காலம் வந்தது, பால் மறக்க பண்ணினாள். தன் குழந்தையை தூக்கி கொண்டு யாவுடைய வீட்டுக்கு கடந்து போனாள். அங்கு கடந்து போன போது ஏலி அங்கே இருக்கிறான். அங்கே விட்டு விட்டு திரும்பி கடந்து போனாள். மறுபடி வந்து பார்க்க வரவில்லை. பொருத்தனையினுடைய ஊடாக கடந்து போகக்கூடியது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை நாம் அறியணும். பெற்றுக்கொள்ள முடியாததை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது பொருத்தனையோடு கூட கடந்து போக வேண்டும். ஏனென்றால் யாவுடைய வீட்டில் இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்க
நமக்கு ஏன் குறைபாடு? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வேண்டும். நீ யாவுடைய வீட்டில் வந்திருக்கிறாய்? யாவுடைய வீடு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், யாவுடைய வீடு நன்மையை கொடுக்கும். ஆனால் எனக்கு இம்மட்டும் கிடைக்கவில்லையே, ஏன்? நான் சரியில்லையா? யாவுடைய வீடு சரியில்லையா? நான் தான் சரியில்லை. யாவாகிய யாசுவா நன்மையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். பண்டசாலையில் இருக்க வேண்டியது பண்டை சாலையில் இருக்கு. ஆமென். ஆனால் எனக்குத்தான் கிடைக்கவில்லை. கை கட்டின தூரத்தில் இருக்கிறது, ஆனால் கிடைக்கவில்லையே. என்ன தவறு? நான் சரியில்லை. அப்ப யாவுடைய சமூகத்தில், யாவுடைய வீட்டில் இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கணும் என்பதை அறிய வேண்டும். அல்லேலூயா. இருந்தவர்களுக்கு கொடுத்தார். அன்னாளுக்கு கொடுத்த தேவன். லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 10 13 வரைக்கும் வாசித்தால், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். ஆமென். யாசுவா அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஆமென். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆமென். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஆமென். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கொஞ்சம் கேளுங்க. தேவாலயத்தில் இருந்தவ யாசோ போடுறாங்க. தேவாலயத்தில் ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா. எத்தனை வருஷம்? 18 வருஷ பலவீனம். வேதம் சொல்லுகிறது உதிரப்போக்கு. இப்படிப்பட்ட சகோதரிக்கு ஆலயத்தில் சுகம் கிடைத்தது, ஏன் உனக்கு கிடைக்கவில்லை? ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவாலயத்தில் சூம்பின கையோடு இருந்த மனுஷனுக்கு 2வது வசனத்தில் விடுதலை கொடுக்கிறார். ஏன் உனக்கு விடுதலை கிடைக்கவில்லை? என் கேள்வி இதுதான். நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன யாசுவா பொய்யுரையாத தேவன் ஏன் உன்னை நன்மையினால் நிறைக்கவில்லை? நன்மை வர வேண்டுமானால் யாவுடைய ஆலயத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சட்டதிட்டத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் யாராவது ஒரு சத்தமா வாசிங்களே. ஜெப வேளையாகிய 9ஆம் நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் எண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவனிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரனாகிய யாவா யேசுமெசியாவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலடைந்து அவனோ குதித்தெழுந்து நின்று குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? தேவாலயத்தில் நடந்த அற்புதங்கள் உன்னுடைய கண்களுக்கு எட்டாதவைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, தேவாலயத்தில் அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் கிடைக்கும், சப்பானிகள் குணமாகிறது மட்டுமல்ல, பிறவி குருடனுக்கே பார்வை கிடைக்கும், பிசாசுகள் ஓடும், கட்டுட்டவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும், சாப கட்டுகள் மாறும், பிசாசுகளுடைய போராட்டங்கள் மாறும், இல்லாமை மாறும். ஆனால் உனக்கு ஏன் உனக்கு இப்படியே இருக்கிறாய்? காரணம் என்ன? நம்மில் மாற்றம் இல்லை. இதுதான் உண்மை. சபைக்கு வருகிறோம். இந்த ஆராதனை ஸ்தலமாகிய யாவுனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. இது நன்மையால் நிறைக்கக்கூடியது என்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லாததினால் நாம் நன்மை அனுபவிக்கவில்லை. ஆமென். ஒரு மருத்துவமனைக்கு கடந்து போகிறீர்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவரை நாம் நம்பி கடந்து போனால் மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும், இல்லை என்னால் வேலை செய்யாது. அல்லேலூயா. என் பையன் மூத்தவன் வந்து சொல்லுவான், அப்பா முதல்ல சொன்னா, இப்போ சொல்லலை, முதல்ல சொன்ன, எனக்கு கைராசி இருக்குப்பா, நான் என்ன பண்ணாலும் காரியம் நடக்குதுப்பா. இப்போ வந்து ஒரு வீடியோ காட்டிட்டு சொன்னான், அப்பா பக்கவாதத்தில் படுத்திருந்தவ அந்த ஆளு 70 வயசு 60 வயசா அப்படின்னு 60
70 வயசு படுத்திருந்தவர் நடக்கிறார் பாருங்க. அவங்க மனைவி வீடியோ போட்டிருக்கிறாங்க பாருங்கப்பா. அப்போ எனக்கு இருக்குல்ல, நான் டாக்டர் தானே. எனக்கு டாக்டர் இல்லைடா, இது எங்கள் வீட்டுக்குள்ளால நாங்கள் பேசுகிறது, நீ எனக்கு பையன்தான். இப்போ இவனை நம்பி, ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க பல வருஷங்களா 7 வருஷமா பல மருத்துவர்களை பார்த்துருக்குறாங்க, சக்ஸஸ் இல்லை. இப்போ ஒரு டாக்டர் இவனை அறிமுகப்படுத்தினார். வந்தபோது எழும்பி நடக்கக்கூடிய, படுத்து கிடந்தவர் நடக்கக்கூடிய அனுபவத்திற்குள் கடந்து போனார் என்று சொன்னால் இவன் மேல் இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. நாம் நம்புகிறோமா? யாரை? நம்முடையவரை. நாம் கடந்து போகிற ஆலயத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனை எந்த அளவுக்கு நம்புகிறோம்? நம்பினால் கீழ்ப்படிவ, நம்பினால் பயம் உண்டாகும். நம்பினால் கீழ்ப்படிவ, நம்பினால் பயம் உண்டாகும். நம்பினால் நித்திரை மயக்கம் இருக்காது. நம்பினா கண்ணை திறந்துக்கிட்டு உணர்ச்சி வசமா உட்கார்ந்துட்டு இருப்ப. நம்பிக்கை இல்லாதனால தூக்கம் வருது, நம்பிக்கை இல்லாதனால பிசாசு வரான், நம்பிக்கை இல்லாதனால நித்திரை மயக்கம் வருது. அப்புறம் எப்படி உனக்கு நன்மை உண்டாகும்? பிரைஸ் யாசுவா, நான் சொல்றது நிஜம் தானே. தூக்கத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவும் இருந்து ஆராதிச்சு பாரு, அப்போ தெரியும் உனக்கு. வரமாட்ட, ஏன்னா நீ பெற்றுக்கொள்வேன்ற ஒரு பயம், ஐயோ எனக்கு கிடைச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் உன்கிட்ட இருக்குது, தந்துருவாரோன்ற பயம் உன்கிட்ட இருக்குது. அதனால நீ பயப்படுற, அது கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கணுன்ற வைராக்கியம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆனா நீ அதுக்குள்ள போகல. அல்லேலூயா. அபகுக்கினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா சொல்றாரு, யா எங்க இருக்கிறாரு? யா தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 சொல்றார், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ ஆலயமாகிய நீ கெடுக்கப்படக்கூடாது. அந்த ஆலயத்தில் தேவன் இருந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். புரியுதா? இன்னைக்கு நன்மை பெறும்படியாவது வா. ஒருவேளை பரலோகத்து போகணுன்னு வர வேண்டாம், நீ வரமாட்ட, அது எனக்கு தெரியும். ஏன்னா தேவன் அங்கே வரதுக்கு தான் அழைக்கிறார். அங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே அவர் நன்மையினால் நிரப்புவார். ஏன்னா யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது 3 காரியங்களை செய்தார். 1, அற்புத அடையாளங்களால் ஜனங்களை தன்வசம் இழுத்தார். 2வது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். 3வது, அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். இந்த 3 சம்பவமும் இந்த சபையில், இந்த தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கும். இருந்தா நீ அதனுடைய ஊடாய் கடந்து போனால் நன்மை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நீ நன்மை அனுபவிக்கிறியா? அதுக்காக தான் ஒரே ஒரு வார்த்தையை வாசிங்க. எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நடக்கும். நீங்க வாசிப்பீங்க பைபிள்ல இருக்கிறத, நாங்க அப்படியெல்லாம் வருவோமா? பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யறதுக்கு எங்களுக்கெல்லாம் முடியாது. கடமைக்கு வேணா வந்திருக்கிறோம் பாஸ்டரே, கடமைக்கு வரோம் பாஸ்டரே, எங்களுக்கு ஏதாவது கிட்டுமா? ஒன்றும் கிட்டாது. சும்மா எதுக்கு வர? தலை எண்ணிக்கைக்கு வர வேண்டாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நன்மை அனுபவிக்கத்தக்கதாக நீ வரணும்னா உன்னிட்ட இருக்க வேண்டியது பக்தி, பயம், 2 கலந்த ஆராதனை உன்னிட்ட இருக்கணும். முடியுமா? அப்படி இருந்தா இந்த சபையில் இது யாசுவா மேசியாவுடைய ஆராதனை ஸ்தலமாயிருக்கிற அவருடைய வீடாயிருக்கிறபடினால் இந்த வீட்டில் நீ நன்மையினால் திருப்தி ஆவாய். ஆமென். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண போற. ஆமென். விசுவாசிப்போமா? பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்தில் கடந்து போவதற்கு இப்போதே நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம்.